இனி விரிவான செய்திகள். ஏனாம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இருசக்கர வாகன பேரணி மற்றும் வீதி பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணியை புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காரைக்கால், ஏனாம், மாகே ஆகிய பிராந்தியங்கள் இடம்பெற்றுள்ளது. ஏனாம் பிராந்தியமானது ஆந்திர எல்லைக்குள் உள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாகே ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் முதல்வரும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரியிலிருந்து சென்னை வழியாக ஏனாம் சென்றனர். அங்கு அவர்களை முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்றார். ஏனாம் பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இருசக்கர வாகன பேரணி மற்றும் வீதி பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணியை புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் மல்லாடி இல்லத்திலிருந்து இந்த மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணியானது துவங்கியது. இந்த பேரணியில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் பங்கேற்று வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்பொழுது ஏனாம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல், மல்லாடி அபிமானியா மற்றும் ஏனாம் பொதுமக்கள், மல்லாடியின் ஆதரவாளர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை ஆளுயர் மாலை அணிவித்து வரவேற்றனர். புதுவையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணியை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மக்களவை தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர்கள், சின்னங்கள் பொருத்தும் பணி துவங்கியது. அதன்படி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளில் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், அடிப்படை வசதிகள், வாக்கு எண்ணும் மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தயார் நிலை குறித்தும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மின்னணு பொறியாளர்களிடம் கேட்டறிந்தார். இதில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான குலோத்துங்கன், தலைமை துணை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல், ஆதர்ஷ், நோடல் அதிகாரி வாக்கு எண்ணிக்கை சுதாகர் ஆகியோர் உடனிருந்தனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் காலியாக உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வழங்குவதாக நெட்டப்பாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக நெட்டப்பாக்கம் தொகுதி வடுகுப்பம் வெங்கடேச பெருமாள் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். தொடர்ந்து கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மௌப்பாக்கம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரையாம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் உள்ள அனைத்து ஊர்களிலும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இப்பிரச்சாரத்தில் பேசிய வைத்திலிங்கம், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் காலியாக உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், முன்னாள் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி, விசிக முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் மற்றும் நெட்டப்பாக்கம் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன், பொறுப்பாளர் பிரகாஷ், வடுவகுப்பம் ராமகிருஷ்ணன் உட்பட காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை மேட்டுப்பாளையம் தனியார் தொழிற்சாலையில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் எனும் திட்டத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வாக்களிப்பதற்காக கடிதம் வழங்குதல் மற்றும் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். தொழிலாளர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை விளக்கும் கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிறுவன மேலாளர் சுக்கநாதன், மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை சங்க செயலர் சேகர் ஆகியோர் விழிப்புணர்வு கடிதத்தை பெற்றுக் கொண்டனர். இதையடுத்து தொழிற்சாலை வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் மரக்கன்று நட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கிளை எண் 20 உள்ள வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுவை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார்.
அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கிளையின் 20 உள்ள வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு, ஐயனார் கோவில்மேடு, செல்வராஜ் செட்டியார் வீதி, வாழைக்குளம் ஆகிய பகுதிகளில் சுமார் 300 வீடுகளுக்கு மேல் சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான தேவநாதன், மஞ்சரி பிரகாஷ், விநாயகம், மகளிர் அணியை சேர்ந்த வள்ளி, மாலதி, உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு ஆளுயர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பொன்னாடை போற்றியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜக பிரமுகர் பிரபாதேவி, ஐஜி வீரராகு உற்சாக வரவேற்பு அளித்தார். புதுவை மக்களவை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தினமும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி அருகே ஜவஹர் நகரில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவி பிரபாவதி, வீரராகு தலைமையில் மேலத்தாளம் முழங்க குயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால், குதிரையாட்டம், பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகளுடன் ஜவஹர் நகர், பாவானா நகர், பொன்னகர் பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக மூலக்குளத்தில் உள்ள பிரபாதேவி வீரராகுவின் வீட்டிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களுடன் புறப்பட்டு முதல்வர் மற்றும் வேட்பாளரின் பிரச்சார வாகனம் முன்பும் பின்பும் அணிவகுத்து சென்றனர். பிரச்சாரத்தின் பொழுது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி, பாஜக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீட்டு வாடகை பிரச்சனை சம்பந்தமாக டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் எதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். புதுவை கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் தனது வீட்டை பௌஜனா பேகம் என்பவருக்கு வாடகை விட்டார். தொடர்ந்து வாடகை கொடுக்காததால் வீட்டை காலி செய்யுமாறு சதீஷ்குமார் கூறியுள்ளார். அப்பொழுது பௌஜனா பேகம் 3 மாத காலம் அவகாசம் கொடுங்கள், வீட்டை காலி செய்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அவகாசம் கொடுத்தும் வீட்டை காலி செய்யவில்லை. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பௌஜனா பேகத்திடம் சதீஷ்குமாரின் மனைவி நர்மதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நர்மதாவை பௌஜனா பேகம் தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் தடுமாறி கீழே விழுந்த அவர் எலும்பு, கை, கால் உடைந்து தற்பொழுது மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து அவர் கூறும் பொழுது, எவ்வளவோ முறை வீட்டை காலி செய்ய அவருக்கு அவகாசம் கொடுத்தும் வீட்டை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாக நர்மதா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சம்பந்தமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினரையும் இதில் சம்பந்தப்படுத்தி டிஜிபி அலுவலகத்தை புகார் கொடுத்தார். அதில் எந்தவித உண்மையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் ஏப்ரல் 1 முதல் மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 50 காசு முதல் 80 காசு வரை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக அதனை மறைத்து மின்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவை மாநிலத்தில் மீண்டும் மின்கட்டண உயர்வுக்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு யூனிட்டுக்கு 50 காசு முதல் 80 காசு வரை மின்கட்டணத்தை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். தேர்தலை காரணம் காட்டி மின்கட்டண உயர்வினை தற்காலிகமாக அறிவிக்காமல் மறைத்து வைத்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் 1000 ரூபாய்க்கு மேல் மின்கட்டணம் உயரலாம். தேர்தல் முடிந்தவுடன் முன் தேதியிட்டு கட்டண உயர்வு அறிவிக்கப்படும். புதுச்சேரி மாநிலத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன் மின்சார தேவைக்காக நிலக்கரி சுரங்கம் உரிமையை நமக்கு மத்திய அரசு ஒரிசாவில் உள்ள நைனிடால் என்ற நிலக்கரி சுரங்கத்திற்கு வழங்கியது. அந்த உரிமையை சட்டத்திற்கு விரோதமாக தனியாருக்கு விற்று தாரை வார்த்தவர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம். இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் பாஜகவையும் புறக்கணித்து அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பி தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 நபரை போலீசார் கைது செய்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வளத்தெரு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் நேற்று இரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த பொழுது அங்கு 2 நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது.
அதையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கிருந்த 2 நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்றும் இவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து துணிக்கடைகளுக்கு துணிகள் வாங்குவது போல் போலியான பார்சல் மூலம் இந்த புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் எந்தவித நன்கொடையும் பொதுமக்களிடம் வசூலிப்பதில்லை. பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என கோவில் நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழா வருகின்ற 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருவிழாவிற்காக திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக எந்தவித நன்கொடையும் பொதுமக்களிடம் வசூலிப்பதில்லை. ஆனால் சமீபத்தில் அரவாணிகள் நரசங்கம் என்ற திருக்கோவில் பெயரில் சிலர் நன்கொடை வசூலிப்பதாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறு கேட்போரிடம் கோவிலுக்கு நன்கொடையாக பணமாகவோ பொருளாகவோ வழங்கி பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக கோவில் நிர்வாக அதிகாரி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு வசூலிப்பவர்கள் மீது புகார் அளித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் பகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு, பவானி நகர், தெற்கு தெரு, வடக்கு தெரு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் அணி செயலர் காங்கேயன், மாநில மீனவர் அணி தலைவர் ராஜசேகரன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரிடத்திலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை பகுதியில் பாஜக நிர்வாகி ராஜா தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாராளுமன்ற வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயத்தையும் வரவேற்க உழவர்கரை தொகுதி தக்கக்குட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்சி மோட்சா மாநில செயலாளர் ராஜா தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேல தாளங்களுடன் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளித்து இப்பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரான நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் உள்ளாட்சி அமைச்சர் பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் அருந்ததிபுரம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுவையில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம், அருந்ததிபுரம் மற்றும் வசந்தம் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வீடு வீடாக சென்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ், பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் தலைமையில் நிர்வாகிகள் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி வாரியாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை ஆதரித்து புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மாநிலம் முழுவதும் வாக்கு பிரச்சாரம் மற்றும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீரா என்ற வீரசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க
பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.